நடந்து வருகிறார்கள். இரண்டு சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மாயிஸ் அவர்கள் அமைதியா இருந்திருந்தா எதுவும் உளுந்திருக்காதே, கல்லடி கில்லடிலாம் வஃபாத்தாகாம இருந்திருக்கலாமே, இப்படி இறந்துட்டார்களே, இப்படி செய்துட்டார்களே என்று சொன்னபோது இந்த வார்த்தை பெருமானாருடைய காதிலே கேட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலே ஒரு ஆடு இறந்து கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு நபர்களையும் அழையுங்கள், அழைத்தார்கள். சொன்னார்கள், குலாஹாதா, இதை சாப்பிடுங்கள். யா ரசூலல்லாஹ் கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இறந்து கிடக்கின்ற இந்த ஜடத்தை எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடுவது ஹராமே. பெருமானார் சொன்னார்கள், இப்பொழுதுதான் சாப்பிட்டீர்களே, நீங்கள் மாயிஸ் அவர்கள் குறித்துண்டான பேச்சை நீங்கள் பேசினீர்கள், அது அவர்கள் குறித்துண்டான பேச்சு அல்ல, இறந்த சடலத்தின் இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னல் மாயிஸ் அல்ஆன் யன்கமிசு ஃபீ அன்ஹாரில் ஜன்னah. மாயிஸ் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? என் கண்களிலே நான் பார்க்கிறேன். மாயிஸ் அவர்கள் சொர்க்கத்தின் நீரோடையிலே மூழ்கி மூழ்கி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூழ்கி மூழ்கி குளித்துக் கொண்டிருக்கிற மாயிஸை பார்த்து நீங்கள் இப்படி சொல்கிறீர்களா? பெருமானார் கடிந்து கொண்டார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம், பொய் புறத்தை பேசுவதின் காரணமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டிப்பதோடு மட்டுமல்ல, நாளை கியாமத்திலே எந்த மனிதனை குறித்து நாம் பேசினோமோ அதே மனிதனின் இறைச்சியை அல்லாஹ் நரகத்திலே சாப்பிடு சாப்பிடு என்று உணவாக கொடுப்பான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் பள்ளியினுடைய இங்கே எப்படின்னு தெரியல, நம்ம ஊருக்கு நமக்கெல்லாம் தெரியும். மகரிபு முடிஞ்சா சரி, அசர் முடிஞ்சா, இது காலையில் சுபுகு முடிஞ்சா சரி, அப்படியே ஒரு 5-10 பேர் அப்படியே உட்கார்ந்தோமா, அப்படியே ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சோமா, 10 பேர் இருப்பாங்க. அடுத்து ஒருத்தர் போவார், இவரை பற்றி தெரியுமா? 9, அப்புறம் இவரை பற்றி தெரியுமா? அப்படியே எல்லாம் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒருத்தர் இருப்பார். அப்போட நம்ம கடைசியாக தப்புச்சா, நம்ம பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புறம் என்பது ஒரு மனிதனிடத்திலே இருக்கிற விஷயத்தை அவன் இல்லாத சமயத்திலே பேசுவதுதான். அப்படிப்பட்ட விஷயத்தை கூட பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். நாளை கியாமத்திலே இதற்கு மிகப்பெரிய தண்டனை. மிஅராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், சில மனிதர்களின் நாவுகளை அல்லாஹ் நெருப்பாலான கத்திரியிலே கத்திரித்துக் கொண்டிருந்தான். ஜிப்ரீலிடத்திலே பெருமானார் கேட்டார்கள், ஜிப்ரீலே, இவர்களெல்லாம் யார்? வேறு எந்த வேதனையும் இல்லை, நாவை இழுத்து பிடித்து கத்திரித்துக்கிட்டே இருக்கிறார்களே, என்ன செய்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே ஒரு மனிதனை பற்றி புறம் பேசினார்கள், பொய் சொன்னார்கள், அதுதான் இந்த தண்டனை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, பேசக்கூடிய விஷயங்கள், நம் நாவுகளில் இருந்து வெளியே வரக்கூடிய அத்துணை வார்த்தைகளையும் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த உஷாரோடு பேச வேண்டும். இன்னைக்கு குறிப்பா செல்போன் இருக்கிற, செல்போனின் மூலமாக எத்தனையோ விதமான பாதிப்புகளை நாம் அனுபவிக்கின்றோம். குறிப்பாக நம் வீட்டினுடைய குழந்தைகள் ஆசத்தின் காரணமாக கேட்கிற செல்போனை வாங்கி கொடுத்துடுறோம். குறிப்பா பெண் குழந்தைகள் விஷயத்துல அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன SMS வருது, எங்கிருந்து வருது, யார் பேசுறாங்க, எல்லாம் கவனிக்கணும். இல்லை இல்லை, என் புள்ள அப்படிலாம் இல்லை அப்படின்னா, உங்க புள்ள அப்படிலாம் இல்லை தான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க புள்ள உங்கள்கிட்ட இல்லை. யதார்த்தம் நடக்கிறது பார்க்கிறோம். ராலிம் சாட்டை போய் செல்போனை பத்தி ஃபத்வா கேட்டாங்களாம், இதை யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது, இப்போ என்ன பண்றது? ஆலிம் சா அழகா ஃபத்வா கொடுத்தாரு, அவசியமான சைத்தான் அது. சைத்தான், ஆனா அவசியமான சைத்தான் அது. விடவும் முடியாது, விடாம இருக்கவும் முடியாது, யூஸ் பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போச்சு. இரவுல தூங்குவதற்கு பதிலாக இதை அப்படியே பார்த்துக்கிட்டே 12, 1 மணி 2 மணிக்கு தூங்கி காலையில் நேரத்தில் நினைச்சு வேலைக்கு கொடுக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். அவசியமான ஷைத்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்தின் நெருக்கத்திலே இப்படி பல்வேறு விதமான பேச்சுக்கள் வரும். கியாமத்தினுடைய அடையாளம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது குறித்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொய் குறித்து, புறம் குறித்து, கோள் குறித்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியும், கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அதனால தான் அந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லுகின்றேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சபையிலே சொல்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய சமயத்தில் தயவு செஞ்சு குழந்தைகளுடைய பேர் வாயில வார்த்தைகள் மொழிவதற்கு தோதுவான பேரா வைங்க. இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய நவீனம் எல்லாம் வளர்ந்து விட்டது. அதனால் என் குழந்தைக்கு எப்படித்தான் பேர் வைக்கணும், நவீனமா தான் பேர் வைக்கணும். வர்றப்பையே ஆலிம் சாட்ட ஆலிம் சா, என் பேரு அப்துல்லா,
என் பீவி பேரு ஹதீஜா. இந்த 2 பேர்ல ஆரம்ப இன்சில பாத்தீங்கன்னா AK. இது 2 சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு பேரை சொல்லுங்க. ஆலிம்சா எங்க ஓவாரு? எல்லா ஊரையும் நடக்குதா இல்லையா? இது கேட்கிறார்கள். ஒரு ஆலிம்சா சொன்னாரு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி யார்கிட்டயுமே கேட்டக்கூடாது சொல்லிட்டு சொன்னாரு, உனக்கு AK 2மே இருக்கணுமா? ஆமா 2மே இருக்கணும். புதுசா இருக்கணுமா? புதுசா இருக்கணும். யாருமே பேர் வச்சிருக்க கூடாதா? யாருமே வச்சிருக்க கூடாது. என் குழந்தைக்கு புதுசா இருக்கணும். வச்சுக்க, அணுகுண்டுன்னு வச்சுக்க. அலஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா. குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறது. அல்லாஹ் இறக்குகிறான். வைக்கக்கூடிய பெயர்களின் அர்த்தம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையை மாற்றுகிறது என்கிறார்கள் இமாம்கள். இன்னைக்கு நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோமோ பார்க்கலையோ, வார்த்தை நுழையுதோ நுழையிலையோ, இன்னைக்கு பேரெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா போச்சு. காயல்பட்டினத்துல ஒரு சமையல்காரர் இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு அபுக்கா நல்லா சமைச்சிருக்கிறாருன்னு. எனக்கு தெரியல, அபுக்காங்கிறது ஏதோ ஹோட்டலோன்னு நினைச்சேன். அப்ப கேட்டேன், எங்க அபுக்கானா யாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அபுக்கானா அப்துல் காதர், அதைத்தான் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னாங்க. பல ஊர்கள்ல நடக்குது. முஹையத்தீன் அப்துல் காதர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மையத்துக்கார மாறி போய் நிக்குது. அல்லாஹ் காப்பாற்ற வேணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களின் விஷயத்திலே பேசன் தேவையில்லை, வாயில வரணும். ஆனால் அதே சமயத்திலே அழகான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குழந்தை பேர குழந்தைகளுக்கு பேர் வைத்தார்கள். ஹஸ்ரத் ஹசன், ஹஸ்ரத் ஹுசைன். இதை சுருக்கவும் முடியாது, வேறு எப்படியும் கூப்பிடவும் முடியாது. அழகானவர்கள், பேரு அழகானது, அவர்களும் அழகானவர்கள். நம் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் விஷயத்திலே நாம் இப்படி பெயர்களை வைக்க வேண்டும். வேற மாதிரி மாற்றி யோசிக்க கூடாது. ஃபேஷன் எல்லாம் வேறு விஷயங்களிலே இருக்கலாம், ஆனால் வார்த்தை நல்ல முறையிலே மொழிவதற்கு தோதுவான பெயர்களை வைக்க வேண்டும். ஏன்னா நாளைய கியாமத்தில் அல்லாஹ் அந்த பெயரை கொண்டுதான் அழைக்க போகிறார். இந்த பேச்சு என்கின்ற விஷயத்திலே பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. எல்லா பயான்களையும் கேட்டது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். நல்லோர்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அமைதியாக பேசணும், மௌனமாக பேசணும். கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி கூட பேசிவிடக்கூடாது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், சூரத்துல் ஹுஜராத்திலே இறங்கிய முதல் ஆயத்து. இந்த ஆயத்து யாருடைய விஷயத்திலே இறங்கியது? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்திலே இறங்குகிறது. பனூ தமீம் கூட்டத்தார்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூம்ல அறையிலே இருக்கிறார்கள். பனூ தமீம் கூட்டத்தார்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கின்ற அந்த நபர்களின் ஒரு மனிதனுடைய விஷயத்திலே ஒரு சின்ன வாக்குவாதம். யாருக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். இந்த மனிதர் நான் சொல்கின்ற மனிதர் தான் அப்படின்னு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல அவர் நீங்கள் சொல்லுகின்ற அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, இது வேற நபருங்கிறாங்க. 2 பேருக்கும் சற்று விவாதம் வருகிறது. கொஞ்சம் சப்தம் உயர்கிறது. அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், நபியினுடைய சப்தத்தை விட நீங்கள் சப்தத்தை உயர்த்துகிறீர்களா? இதற்கு தருகிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நீங்கள் எத்துணை அமல்கள் செய்திருக்கலாம், எத்துணை தொழுகைகள், நோன்புகள், ஜகாத்துகள், ஹஜ்ஜுகள் எத்தனையோ செய்திருக்கலாம். ஆனால் பெருமானாருக்கு முன்பாக சற்று சப்தத்தை உயர்த்தி பேசினால் எல்லா அமல்களையும் அழித்து விடுவோம். அன்தும் லா தஷூரூன், உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னப்பா சத்தத்தை உயர்த்தி பேசினாலும் கூடமா எல்லா அமல்கள் அழிந்துடும்? அல்லாஹ் சொல்கிறான், எல்லா அமல்களையும் அழித்து விடுவோம், உங்களுக்கு அதனுடைய உணர்வே இருக்காது. நாளைய கியாமத்திலே தப்பிப்பதற்கு வழியே இல்லை. காரணம், பெருமானாருக்கு முன்பாக சப்தத்தை உயர்த்தி பேசி. இது மட்டுமே சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். இமாம்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் அடங்கி இருக்கின்ற தர்காக்களிலே நீங்கள்
செல்லுகின்ற பொழுது உள்ளே அடங்கிதானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் எல்லாம் மரணிக்காதவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயும் சரி கபூரிலே இருக்கின்ற நிலையிலும் சரி ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் பேசுவதை நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஜியாரத்திற்கு சென்றால் அங்கு நீங்கள் ஒழுக்கக்கேடாக சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். சப்தத்தை குறைத்து எவ்வளவு குறைத்து நீங்கள் பேச முடியுமோ பேசுங்கள். காரணம், நல்லோர்கள் வலிமார்கள் இறைநேசர்களுக்கு முன்பாக நாம் சப்தமிட்டு பேசினால் எல்லாவளும் அல்லாஹ் அளிக்கிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜலஸ ஃபித் தரீகி வஹுவ யப்கி, பாதையில் உட்கார்ந்து அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஆசிப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யதார்த்தமா பார்க்கிறார்கள், என்ன சாபித்தே அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்து இறங்கியது பொருள் புரிந்து கொண்டேன். ஒரு தடவை பெருமானார்கிட்ட சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் ஆயத்தை இறக்கி விட்டானோ என்று தெரியவில்லையே என்று ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஹஜ்ரத் ஆசிப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவோ ஆறுதல்கள் கூறியும் கேட்கவில்லை, அழுகையும் நிப்பாட்டவில்லை. ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து மனைவியிடத்திலே சொல்கிறார்கள், ஒட்டக தொழுவத்திலே நான் சென்று அமர்ந்து கொள்கிறேன், அந்த ஒட்டக தொழுவத்தினுடைய நுழைவாயில் நீ கட்டையை வைத்து ஆணியிலே அடித்து விடு, ஹத்தா யதவஃபானி அல்லாஹ் தஆலா, நான் உள்ளேயே மரணித்து போகிறேன். காரணம் என்ன? பெருமானாருக்கு முன்பாக ஒரு தடவை சற்று சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டேன், அல்லாஹ் என்னுடைய விஷயத்திலே கண்டித்து ஆயத்தை இறக்கி விட்டானோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களின் மனைவியும் அதே போன்று செய்தார்கள். ஹஜ்ரத் ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனை உள்ளே வைத்து நுழைவாயிலை கட்டையை வைத்து ஆணியிலே அடித்து அந்த நுழைவாயிலை அடைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆசிப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி நினைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஃபதுஊஹு, போய் கூப்பிட்டு வாங்க. எந்த சாலையிலே அழுது கொண்டிருக்கின்ற நிலையிலே பார்த்தார்களோ அங்க வர்றாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள், விவரம் சொன்னார்கள், உள்ளே இருக்கிறார்கள். ஆணியை கலட்டி கட்டையை கலட்டி உள்ளே இருக்கின்ற சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து பெருமானாரிடத்திலே கூப்பிட்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஆசிப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் கேட்டார்கள், சாபித்தே ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ஒரு நேரத்திலே ஒரு தருணத்திலே உங்களுக்கு முன்பாக உங்களின் சப்தத்தை விட உயர்த்தி பேசிவிட்டேன், என் விஷயத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிவிட்டானோ என்று நான் நினைத்தேன், அதனால் தான் அழுதேன் என்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபித்தே அப்படி அல்ல, நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும், போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டுமே, அந்த அந்தஸ்து உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் உள்ளே அடைத்துக் கொண்டு மரணமாகுவதற்கு முடிவெடுத்து விட்டீர்களா என்று கேட்டபோது பெருமானாரின் கையை பிடித்து தேம்பி தேம்பி ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்களுக்கு முன்பாக நான் ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டேன். அன்றிலிருந்து ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் எந்த கேள்வியை கேட்டாலும் பெருமானார் திரும்பி இரண்டாவது தடவை கேட்பாங்க, சாபித்தை என்ன சொல்லி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அந்த அளவிற்கு சப்தத்தை குறைத்து பேசுவார்கள், இல்லைன்னா மௌனமா பேசிக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நம்ம நாவுதானே எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம். ஆனால் நல்லோர்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலங்களிலே கண்ணிய குறைவாக நடந்தால், சற்று சப்தத்தை உயர்த்தி பேசினால் குர்ஆனுடைய ஆயத்து எல்லா அமல்களும் அழிந்துவிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை போல நாளைய கியாமத்திலே நாம் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஆனா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கானா, இந்த உலகத்துல என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் மரணித்து மறுமை நாளில் ஒரு வார்த்தையும் பேச முடியாது, ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அம்ம ஜுஸ்ல முதல் இந்த கடைசியில் வறுமை யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல்லா
லா யத்தகல்லமூன, யாருமே பேச முடியாது. மலக்குமார்கள் நிற்பார்கள், மனிதர்கள் சப்பு சப்பாக நிற்பார்கள், யாரும் பேசவே முடியாது. காரணம், இங்கு யாரெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய நாவை அவர்கள் நினைத்தவாறு புரட்டி புரட்டி பேசிக் கொண்டிருந்தார்களோ, அத்துணை வாய்களுக்கும் அத்துணை நாவுகளுக்கும் அல்லாஹ் பூட்டை போடுவான். யார் பேசுவார்கள்? இந்த உலகத்திலே பேசாமல் மௌனமாக இறைவனை திக்ர் செய்து கொண்டு இறை சிந்தனையோடு இருந்தார்களே, அவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நாம் மௌனமாக இருப்பதின் மூலமாக நாளை கியாமத்திலே அல்லாஹ் பேசக்கூடிய தரஜாவை அந்தஸ்தை தருகிறான். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்முடைய நாவை, நம்முடைய பேச்சை அல்லாஹ் ரசூல் விரும்பிய விதத்திலே அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்ற நல்ல துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்வோம். நம்முடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் அத்துணையும் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இறைவா, வேறு பாதகமாக நீ ஆக்கிவிடாதே என்கின்ற துஆவை இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மரியாதைக்கு முரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய சர்வ வல்லமையை மனிதனுக்கு விளங்க செய்வதற்காக வேண்டி எத்தனையோ விதமான படைப்புகளை, அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் சர்வ வல்லமையை, அவனுடைய ஆற்றலை, அவனின் திறனை நாம் விளங்குவதற்கு நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நம்மால் சிந்திக்க முடியாத விஷயங்களை பற்றி ஆராய்வதை விட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சில நிஅமத்துகளை நாம் விளங்குவதன் மூலமாக அல்லாஹ்வின் சர்வ வல்லமையை நம்மால் பரிபூரணமாக விளங்க முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் ஃபில் லைலி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே கட்டுப்பட்டது நீங்கள் இரவு நேரத்திலே தூங்குகின்ற தூக்கம். இரவு நேரத்திலே நீங்கள் தூங்குகின்ற தூக்கம் இருக்கிறதே, அது இறைவனின் அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது. அந்த அத்தாட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி, நம் வயதில் பாதிக்கு மேல் அதிகம் தூக்கத்திலேயே கழிகிறது. ஏதோ படுத்தோம், தூங்கினோம், எழுந்திருத்தோம் என்பதல்ல. அல்லாஹ் நாடாமல் நாம் தூங்குவது கிடையாது. தூக்கம் இறைவனின் நிஅமத்து, இறைவனின் அளப்பெரும் நிஅமத்து. அந்த நிஅமத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே தூக்கம் வருகிறது. காரணம், இரவு நேரத்திலே தூங்குகிறோம் ஆழ்ந்து. அந்த ஆழ்ந்த தூக்கத்திலே நம்முடைய ரூஹை அல்லாஹ் அவன் பக்கம் எடுத்துக் கொள்கிறான். யாரின் ரூஹை அல்லாஹ் அவன் பக்கம் எடுத்துக் கொள்வதற்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே தூக்கம் வருகிறது. யாரின் ரூஹை அல்லாஹ் திரும்பவும் காலையில் அனுப்புகிறானோ அவர் மட்டுமே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். இல்லை என்றால் மரணம்தான். குர்ஆனிலே அல்லாஹ் தூக்கம் குறித்து 9 ஆயத்துக்களிலே பேசுகிறார். இந்த 9 ஆயத்துக்களிலே 7 ஆயத்துக்கள் பெருமானாரின் ஹஜ்ரத்திற்கு முன்பாக இறங்கிய மக்கியான ஆயத்துக்கள். மீதமுள்ள 2 ஆயத்துக்கள் பெருமானாரினுடைய ஹஜ்ரத்திற்கு பின்பாக இறங்கிய மதனியான ஆயத்துக்கள். ஏன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 9 ஆயத்திலே 2 மட்டும் மதனியாக பெருமானார்
ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக இறக்கினான் என்பதற்கு விளக்கம் சொல்லித் தருகிற இமாம்கள் இப்படியும் ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். தூக்கம் அது இறைவனின் நிஅமத்து, அது இறைவனின் அத்தாட்சி. அந்த இறைவனின் அத்தாட்சியை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் ஏகத்துவத்தை, இறைவனின் ஓரிரை கொள்கையை மக்காவிலே விளங்கி மதீனாவிற்குள்ளே அல்லாஹ்விற்காக வேண்டி கடமை செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்பாக அல்லாஹ் 2 ஆயத்தை இறக்கினான் தூக்கத்தின் விஷயத்திலே. அந்த 2 ஆயத்திலும் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஒன்றிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெரு தூக்கமும் கிடையாது என்கின்ற இறைவனின் ஏகத்துவ தன்மையை சஹாபாக்களுக்கு விளக்கி தருகிறான். மக்காவில் இருந்த வரைக்கும் தூக்கம் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது வரலாறுகளை பேசுகிறார். உஹது யுத்தத்திலே சிறு தூக்கத்தை உங்களுக்கு கொடுத்தோம் நிம்மதிக்காக வேண்டி என்று ஒரு 7 ஆயத்துக்களே அல்லாஹ் ஒரு சில வரலாறுகளை பேசுகிறான். ஆனால் மதனியான ஆயத்துக்களே, மதினாவிலே இறங்கிய முதல் ஆயத்து, இறைவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெரு தூக்கமும் கிடையாது. இதிலிருந்து சஹாபாக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகின்றான், இறைவனின் தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இறைவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. 2வது ஆயத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை தூக்கம் குறித்து அல்லாஹ் இறக்குகின்றான். இமாம்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவனுடைய தூக்கத்திற்கு பின்பாக இந்த ஆயத்தை இறக்குகிறான். காரணம், பெருமானார் நபிதான். ஆனால் நபியாக இருந்த போதிலும் அவர்களுக்கு தூக்கம் என்பது மனிதன் தூங்குவதை போல, மனிதரை போல தூங்குவார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாமெல்லாம் தூங்கினால் கண்களும் தூங்கும், கல்பும் தூங்கும். பெருமானார் தூங்கினால் கண்கள் மட்டுமே தூங்கும், கல்பு தூங்காது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இறைவா நீ தூங்குவியா என்ன மாதிரி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்விடத்திலே சில நேரங்களிலே சகஜமாக எல்லா விஷயத்தையும் யதார்த்தமாக பேசுபவர்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா என்னை மாதிரி நீ தூங்குவியா? அல்லாஹ் பதிலே சொல்லல. மலக்கை அனுப்புகிறான். அனுப்புகிற மலக்கிற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்லா 3 முறை உலுக்கி விடுங்க, உஷார ஆகட்டும், சுறுசுறுப்பா வரட்டும். உலுக்கி விட்டதற்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 கையில கண்ணாடி குவளைய வைங்க, பாட்டில வைங்க. வச்சுட்டு நீங்க சொல்லுங்க, மூசாவே இது கையில தான் இருக்கணும், கீழே வைக்க கூடாது, உடையாம பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. வருகிறார்கள் மலக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 3 முறை நல்லா உலுக்கிட்டு, மூசாவே கையை நீட்டுங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை நீட்டுகிறார்கள். 2 கண்ணாடி குவளை வைக்கப்படுகிறது. சொல்கிறார்கள், உடையாமல் பார்த்துக்கணும், கீழே வைக்க கூடாது, கையில தான் இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படியே பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூக்கம் இப்படி இப்படின்னு வர்றப்ப 2 கண்ணாடியும் இப்படி சேர்த்து பிடிச்சாங்களாம், கீழே விழக்கூடாதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க, கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அல்லாஹ் இப்பதான் பதில சொன்னானா, மூசாவே நீங்க தூங்குனீங்க அப்படின்னா 2 கண்ணாடி போச்சு. நான் உங்களை மாதிரி நான் தூங்கினேன் என்றால் இந்த வானத்தில் எந்த சந்திரனும் சூரியனும் உதிக்கவே உதிக்காது, பூமியில் காற்று வீசாது, பூமி சுற்றாது, மழை பெய்யாது, எந்த விஷயமும் உழைக்காது. நான் மனிதர்களை போன்ற தூங்குபவன் அல்ல, எனக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெருதூக்கமும் இல்லை என்கின்ற விளக்கத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத் தருகிறான்.
9 ஆயத்துக்களிலே தூக்கத்தை பற்றி குர்ஆனிலே பேசுகின்ற இறைவன் இந்த மனிதனுக்கு 5 விதமான தூக்கத்தை கொடுத்திருக்கிறான். அஸ்ஸின்னத்து, அன்னுஆசு, அல்ஹுஜூஉ, அன்னௌமு, அர்ருகூது. இது எல்லாமே தூக்கம்தான். மனிதனுக்கு அல்லாஹ் 5 விதமான தூக்கத்தை கொடுத்திருக்கிறான். இமாம்கள் எழுதுகிறார்கள், அஸ்ஸின்னத்து, கொஞ்சம் அப்படியே கண்ணு சொக்கும், அதுக்கு பேரு சின்னத்தா. இரண்டாவது அன்னுஆசு, வீட்டுல 11 மணி 12 மணி 1 மணி ஆனாலும் ஃபுட்பால் மேட்ச் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பள்ளியில் ஆலிம்சா பயான் பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆகும், அப்படியே போகும். இதுக்கு பேரு நுஆஸ். மூன்றாவது வகை அல் ஹுஜூஉ. பிரயாணத்திலே நாம் பயணம் செய்வோம். நம்முடைய ஊரிலிருந்து இன்னொரு ஊரை அடைவதற்கு முன்பாக முழித்து பார்ப்போம். கண்டக்டர் சொல்வார், ஊர் வந்துருச்சு முடிச்சுக்கங்கண்டு. ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்கி இருப்போம். அதுக்கு பேரு அல் ஹுஜூஉ. நான்காவது அந்நௌமு, வழக்கம் போல இரவு நேரத்திலே நாம் ஆழ்ந்து தூங்குகின்ற தூக்கம். ஐந்தாவது அர்ருகூது, கும்பகர்ண மாதிரி தூங்குறது, என்ன நடந்தாலும் தெரியாது, எவ்வளவு பெரிய இடியே விழுந்தாலும் முழிக்கிறதே இல்லை. இந்த 5 விதமான தூக்கமும் அல்லாஹ் மனிதனுக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்திலே வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஏன் அல்லாஹ் லா சினத், இறைவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அவன் கண் அசரவும் மாட்டான், அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது என்று சொல்லிவிட்டு பெருமானாருடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். தூக்கத்தை அல்லாஹ் தான் விரும்பிய நல்லடியார்களுக்கு தான் வழங்குகிறான். அது இறைவனின் நியமத்து. சில நேரங்களிலே அது தூக்கம் என்பது அடியார்களுக்கு நியமத்தாக வருகிறது. சில நேரங்களிலே தூக்கம் என்பது நிக்மத்து, அல்லாஹ்வுடைய கோபமாக இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன அவ்வலன் நாஸி யதுகுலு ஃபில் ஜன்னதி யௌமல் கியாமா அல் அப்துல் அஸ்வத். நாளை கியாமத்திலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் மனிதன் யார் தெரியுமா? ஒரு கருப்பு நிற அடிமை. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் என்ன அப்படி அமல் செய்தார், காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்களை அனுப்பினான். அதிலே மிஸ்ர் தேசத்திலே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபியை ஈமான் கொண்டது அந்த கருப்பு நிற அடிமை மட்டும்தானே தவிர அந்த ஊரிலே வேறு யாரும் அந்த நபியை ஈமான் கொள்ளவே இல்லை. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாமே அந்த நபியை மறுத்தார்கள். இந்த நபிக்கு பேர் கூட வரலாறுல சஃப்வான் என்பதாக எழுதப்படுகிறது. இந்த நபியை உயிரோடு பிடித்து ஒரு கிணற்றுக்குள்ளே போடுகிறார்கள். போட்டு பெரிய பாறாங்கல்லை வைத்து கிணற்றை மூடுகிறார்கள். உயிரோடு உள்ளேயே சித்திரவதையோடு நீ இறந்து விடு என்று எல்லா மக்களும் சேர்ந்து அந்த நபியை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு அடிமை, நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த அடிமை மட்டும் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்ற நபிக்கு நேரத்திற்கு உணவு வேண்டும், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக வேண்டி காட்டிலே சென்று விறகை வெட்டி தன்னுடைய தோள்களிலே சுமந்து வந்து கடை தெருவிலே விற்று அதிலே கிடைக்கின்ற காசை வைத்துக் கொண்டு உணவை வாங்குவார், தண்ணீரை வாங்குவார். வந்து அந்த கிணற்றிற்கு வருவார். வந்து, நபியே, இதோ உங்களுக்கு நான் உணவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு குடிப்பதற்கு நான் நீரை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எப்படி குடிப்பதென்று தெரியவில்லை என்று நிற்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த பாறையை திறப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யுஈனு அலா தாலிக, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். ஒரு கையை வைத்து அவ்வளவு பெரிய பாறையை லைட்டா அப்படி தூக்குவாங்க. பாறை தூக்கும். கீழே தன்னுடைய தலையை கீழே தாழ்த்தி உணவு பட்டணத்தை கீழே போட்டுவிட்டு சொல்வார்கள், நபியே, மீண்டும் மதியம் சாப்பாடு கொண்டு வருகிறேன், நீங்கள் சாப்பிட்டு விட்டு உள்ளே இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த அடியார் சென்று விடுவார்.
குழப்பமான காலத்திலே அந்த அடியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அடியாரை இந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த அடியார் வழக்கம் போல விறகை வெட்டிவிட்டு அதை விற்பதற்கு எடுத்து வருகிற வழியிலே சற்று ஓய்வு தேவைப்பட்டு அமர்கிறார், சிறிது கண்ணயர்கிறார். அல்லாஹ் அவருக்கு தூக்கத்தை தருகின்றான். எத்தனை ஆண்டுகள் அவர் வலதுபுறத்திலே ஒரு கணித்து அப்படியே படுத்திருக்கிறார். அல்லாஹ் அவரின் காதிலே தட்டுகிறான். 7 ஆண்டுகள் தூங்குகிறார். வஹப்பல் ஹவாஉ, காற்று வீசுகிறது, அவருடைய உடம்பு அப்படியே இடது பக்கமாக திரும்புகிறது. இடது பக்க காதின் மீது அல்லாஹ் ஒரு அடி அடிக்கிறான். மீண்டும் 7 ஆண்டுகள் தூங்குகிறார்கள். ஆக 14 ஆண்டுகள் தூங்கி முழித்து வழக்கம் போல 1 மணி நேரம் தூங்கின மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆஹா நபிக்கு உணவு வாங்கிட்டு போகணுமே என்று நினைத்து கொண்டு தன்னுடைய விறகை சுமந்து கொண்டு கடை தெருவிற்கு வருகிறார், விற்கிறார். வழக்கம் போல உணவை வாங்குகிறார். வந்து கிணத்தை திறந்து பார்க்கிற போது உள்ளே நபி இல்லை. உள்ளே நபி இல்லை. நபியை தேடி அப்படியே எங்கெங்கோ அலைகிறார். அல்லாஹ் நபி அவருக்கு காட்டவில்லை. இதற்கு நேர் மாற்றமாக எந்த மக்கள் அந்த நபியை கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டார்களோ அதே மக்கள் அந்த நபியை கிணற்றிலிருந்து எடுத்து ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்பாக 14 ஆண்டுகள் கழித்து இந்த மனிதர் வருகிறார். அதற்கு முன்பாக அந்த நபி அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறக்கின்ற சமயத்திலே அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஒரு கருப்பு நிற அடிமை, ஒரு கருப்பு நிற அடியான் இருந்தானே, அவன் எங்கே? எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தானே என்று கேட்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கேட்பார்கள், நபியே உங்களுக்கும் தெரியாதா என்று மக்கள் நபி அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது எனக்கும் தெரியாது, அப்படியே அவர்கள் மரணித்து போவார்கள். அந்த கருப்பு நிற அடிமைக்கு அல்லாஹ் இந்த நபியை காட்டவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குழப்பம் நிறைந்த அந்த காலத்திலே ஒரு அல்லாஹ்வினுடைய நல்ல அடியானை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? அவனுடைய நியமத்தான தூக்கத்தை கொடுத்து பாதுகாத்தான். குர்ஆன்ல பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகள் வருகிறது தூக்கம் குறித்து. சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு தெரியும் வரலாறு. அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்தா போதும், தூங்கணும் கூட அவசியம் இல்லை. காரணம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த தூக்கத்தை இலைப்பாறுதலாக வைத்திருக்கிறான். உஹது களத்திலே நமக்கெல்லாம் தெரியும், உஹது யுத்தத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இஸ்லாமிய படைக்கு சற்று ஒரு வீழ்ச்சியை தருகிறான், தோல்வியை அல்ல, ஒரு வீழ்ச்சி படிப்பினைக்காக வேண்டி. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது களத்திலே நாங்கள் எதிரிகளால் விரட்டப்பட்டு தாக்கப்பட்டு பயந்து நிற்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே இருந்தோம். அந்த நேரத்திலே எப்படி அடுத்த நிலைமை என்று தெரியவில்லையே என்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது எங்களையும் அறியாமல் நாங்கள் சிறுதூக்கம் தூங்கினோம். எந்த அளவிற்கு? என்னுடைய வாள் கையிலிருந்து கீழே விழும், நான் பலமுறை எடுப்பேன், கீழே விழும், எடுப்பேன், இப்படியே தூங்கிக் கொண்டே இருந்தோம். சில மணி நேரம் கூட என்று சொல்ல முடியாது, சிறுதூக்கம் தூங்கினோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த தூக்கத்திற்கு பிறகு எங்களுக்கு உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு வெற்றியை, ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நாங்கள் அந்த யுத்தத்திலே அதற்கு அடுத்ததாக வெற்றி பெற்றோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சின்ன தூக்கம்தான், ஆனால் அந்த தூக்கத்திலே அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ விதமான மாறுதல்களை, எத்தனையோ விதமான புத்துணர்ச்சிகளை தருகிறான் என்பதாக சஹாபாக்களுடைய அந்த மொழிகளின் மூலமாக நாம் ஹதீசுகளின் விளக்கத்திலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். தூக்கத்தினுடைய தன்மைகள், எப்படி தூங்கணும், தூங்கும் போது எப்படி தூங்கணும், எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்குகின்ற சமயத்திலே சில நேரங்களிலே குரட்டை விடுகின்ற பழக்கம் இருந்தது என்கின்றார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிறு தூக்கம் தூங்குவது என்பது
சில நேரங்களிலே நன்மையாக இருக்கும், சில நேரங்களிலே தீமை பயக்கும். காரணம், யுத்த களங்கள் போன்ற அந்த பயம் நிறைந்த அச்சமான காலத்திலே நீங்கள் தூங்கினால் அந்த தூக்கம் அல்லாஹ் தருகின்ற தூக்கம். தொழுகையிலே, மஜ்லிஸிலே, ذிக்ருனுடைய கூட்டத்திலே, பயானிலே அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய சமயத்திலே வருகின்ற தூக்கம் அது மினஷ் ஷைத்தான், ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகின்ற தூக்கம். எனவே நீங்கள் அந்த சிறு தூக்கத்தை அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இறைவா, இந்த நேரத்திலே உன்னை பற்றி பேசக்கூடிய இந்த இடத்திலே எனக்கு நீ சிறு தூக்கத்தை ஷைத்தானின் வழியாக தந்து விடாதே, ஷைத்தானில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துஆ செய்துவிட்டு நீங்கள் அமருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தூக்கத்தை தரமாட்டான் என்கின்றார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூக்கம் என்பது சின்ன மௌத், சிறு மரணம். தூங்குகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் மரணம் குறித்துண்டான சிந்தனை வர வேண்டும். அல்லாஹ் அதுக்குத்தான் மனிதனுக்கு தூக்கத்தை தந்திருக்கிறான் என்கிறார்கள் இமாம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்பொழுது எதிரிகள் எல்லாம் உங்களை அடிப்பார்கள் பல புறத்திலிருந்து. உதாரணம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு உணவு தட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை போல, சாப்பாட்டை போல, அப்படியே பசியிலே எப்படி ஒரு மனிதன் வேகமாக எடுத்து சாப்பிடுவானோ அப்படி எல்லா புறத்திலிருந்தும் எதிரிகள் உங்களை அடிப்பார்கள், இஸ்லாமியர்களை தாக்குவார்கள் என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அகில்லத் யௌமின், அன்னைக்கு நம்ம ரொம்ப குறைவா இருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்று நாம் குறைவாக இருப்பதை போல இருக்க மாட்டோம், அன்று கடல் நுரையை விட அதிகமாக இருப்பார்கள் உலகத்திலே இஸ்லாமியர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்து போவார்கள், யா ரசூலல்லாஹ், மிக குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய நாமே தைரியத்தோடு எதிரிகளை சமாளித்து வாழ்கிறோம், ஆனால் கடல் நுரையை விட அதிகமாக இருக்கின்ற அந்த இஸ்லாமிய சமூகத்தை எதிரிகள் பல புறத்திலிருந்து தாக்குவார்கள் என்று சொல்கிறீர்களே, காரணம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், வஹ்னு தான் காரணம் என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்னுனா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹ்னுனா என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். அன்றைய காலத்திலே கடல் நுரையை விட பெரும்பான்மை சமுதாயமாக உலகம் முழுமைக்கும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லா பக்கங்களிலும் எதிரிகளால் அழிக்கப்படுவார்கள். காரணம், ஒன்று, அவர்கள் உலகத்தை பிரியப்படுவார்கள், தீனை விட்டு விடுவார்கள். இரண்டாவது, கராஹியத்துல் மௌத், அவர்கள் மரணத்தை வெறுப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நிலைமை. யாராவது ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 4-5 பேர் ஆக்சிடென்ட் ஆகி வஃபாத்தானாங்கன்னா அந்த மௌத்தினுடைய சிந்தனை சார்ஜ் ஒரு 2 நாளைக்கு மனசுல நிற்கும். சரி, இப்படிதான் நடந்து போச்சான் ஊர்ல, எல்லாம் காப்பாற்றணும் என்று அந்த ஒரு சிந்தனை ஒரு 2 நாளைக்கு அந்த சார்ஜ் நிற்கும், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் மௌத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு தூக்கத்தையே தந்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு நேரம் நீங்கள் தூங்குகின்ற சமயத்திலும் நீங்கள் மௌத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே நீங்கள் தூங்கிக் கொண்டே இருங்கள் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், சஹாபாக்கள் இரவு நேரத்திலே தூங்குகின்ற சமயத்திலே வெட்டியா வேற எதையும் பேச மாட்டாங்க, மௌத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டே அதை பற்றி பேசிக்கொண்டே அப்படியே உறங்கி விடுவார்களாம். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுல தூங்குகின்ற சமயத்துல தன்னுடைய அரண்மனையிலே எல்லா மனிதர்களையும் அழைத்து உட்கார வைத்து தூங்குவதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் பேச சொல்வார்கள். எதை பற்றி? மரணத்தை பற்றி. ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். மரணத்தை பற்றி மட்டுமே பயான் பேசப்படும் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக. மரணத்தை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் அந்த சபையில ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் இறந்து விடுவார்.
ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் இறந்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அந்த சபை களையாது, பயப்படாது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை பற்றி சந்தோஷத்தோடு ஒரு கூட்டம், பயத்தோடு ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கும். காரணம், உலகத்திலே யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் மரணித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு நீங்கள் உங்களை, உங்கள் உள்ளத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் அதற்குத்தான் தூக்கத்தை தந்திருக்கிறான். தூக்கம் சிறு மரணம். எனவே நீங்கள் மரணத்தை அதிகமாக பேசிக்கொண்டே இருங்கள் என்கிறார்கள். இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவின் விளக்கத்தை சொல்லுகின்ற மாமேதை, அவர்களும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை பற்றி நினைத்து அழ ஆரம்பிப்பார்களாம், அழுது கொண்டே இருப்பார்களாம். எந்த அளவுக்குனா கண்களிலிருந்து தண்ணீர் மட்டும் வந்து கொண்டே இருக்கும், உள்ளத்திலே மரண சிந்தனை இருக்கும், உடல்களின் உறுப்புகள் அத்தனையும் இறந்து போயிருக்கும், எந்த அசைவுமே இருக்காது, யார் தொட்டாலும் உணர்வு இருக்காது, அடித்தாலும் அவர்களுக்கு வலி இருக்காது. காரணம் மரணம், அதனுடைய வேதனை, சக்கராத்து, மரணத்திற்கு பின்பாக அல்லாஹ் எப்படி வைத்திருக்க போகிறானோ என்கின்ற சிந்தனையிலே மாத்தல் உலுவு குல்லஹா ஃபில் பதனிஹி ஹஜ்ரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்த அந்த நொடி பொழுதே அவர்களின் உடல் உறுப்புகளிலே அத்துணை உறுப்புகளும் இறந்துவிடும். எப்பொழுது அழுகையை நிப்பாட்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களோ அப்பொழுதுதான் மீண்டும் அந்த உடல் உறுப்புகளுக்கு உயிர் வருமாம். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களிடத்திலே ஒரு சஹாபிய பெண்மணி வந்தார்கள், எனக்கு என் உள்ளம் மிக இறுகி போய் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதிகமாக நீங்கள் மரணத்தை பற்றி நீங்கள் பேசுங்கள், சிந்தியுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அந்த சஹாபிய பெண்மணி செய்கிறார்கள். சில நாட்கள் கழித்து வந்து சொல்கிறார்கள், ஜஸாக்கில்லா ஆயிஷாவே, அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும், நீங்கள் சொன்னதை போலவே நான் செய்தேன், எனக்கு உள்ளத்தை அல்லாஹ் இலகுவாக ஆக்கினான் என்ற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை பற்றி நினைக்க ஆரம்பித்தால் அவர்களின் உடல் உறுப்புகளின் எலும்பு மூட்டுகள் எல்லாம் கலண்டு தனியாக போய்விடும். காரணம் மரணத்தின் சிந்தனை. எல்லா உடல் உறுப்புகளின் மூட்டுகள் எல்லாம் கலண்டுவிடும், கலண்டு கீழே வந்துவிடும். அவர்கள் அந்த உணர்வை இழந்து மரணத்தை நினைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அழுகையை நிப்பாட்டுகின்ற சமயத்திலேதான் திரும்பவும் அந்த ஒவ்வொரு மூட்டுகளும் அவர்களின் விரலோடு, அவர்களின் உடலோடு சேர்ந்து கொள்ளும். காரணம் அவர்களின் மரண சிந்தனை. எனவே சொல்லி காட்டினார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான விஷயங்கள் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் மரணத்தை சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று ஒரு படி மேலே ஏறி ஒவ்வொரு நாளும் தூங்குவதே வீட்டுல கபரு தோண்டி வச்சுக்கிட்டு படுக்கிறதே கபர்ல தான். வீட்டுக்குள்ள கபரு, கபரை தோண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் படுக்கையும் எங்கதான் கபருக்குள்ளதான். காரணம், எப்ப படுத்தாலும் அங்கதான் படுக்க போறோம், ஏன் பாயை விரிச்சு தலவாணி போட்டு தனியா தரையில படுப்பான்னு அங்கேயே படுத்துருவோமே. ஹஜ்ரத் ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் படுத்து அதே இடத்திலே கபரிலே படுத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், இறைவா எனக்கு நான் முன்னாடியே கபரை தோண்டிக்கிட்டேன், இங்கே படுத்துக்கிட்டேன், ரூஹை எடுப்பதாக இருந்தால் இதுக்குள்ளேயே வச்செடுத்து அப்படியே மூடிடலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மரணத்தின் சிந்தனை நமக்கு மறுமையை நினைவுபடுத்துகிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மௌத்தினுடைய நேரம், மரண சிந்தனையிலே அதிகமாக நமக்கு வரவேண்டிய யோசனை ரெண்டு தான். ஒன்று சக்கராத்துல் மௌத்து, ரெண்டாவது பாதல் மௌத்து. உயிரை எடுக்கின்ற போது நம்முடைய நிலைமை எப்படி, இரண்டாவது மரணத்திற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி. இது ரெண்டு தான்.
பல நபிமார்களின் வரலாறுகளிலே பார்க்கிறோம், நபிமார்களாக இருந்த போதிலும் கூட அவர்களாலும் சக்கராத்தின் வேதனையை தாங்க முடியவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிமே கைஃப வஜத்தல் மௌத, இப்ராஹிமே மரணத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, ஈர துணிய முற்களில் போட்டு ஒட்டுமொத்தமாக பிடித்து இழுக்கின்ற பொழுது எப்படி துணிகளில் எல்லா பக்கமெல்லாம் கிழியுமோ அதே போன்று என்னுடைய ரூஹை இஸ்ராயில் எடுக்கும் போது நான் வேதனையை அனுபவித்தேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே நீங்கள் என்னுடைய கலீல் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சக்கராத்தின் வேதனையை நான் குறைத்து கொடுத்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் இறைவனிடத்திலே, இறைவா குறைத்து கொடுத்தாயா? முடியவில்லை. அல்லாஹ் சொன்னான் கலீலுக்கு குறைத்துதான் கொடுத்தேன் என்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், குறைத்து கொடுத்த இதுவே இவ்வளவு வேதனை என்றால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நீ